ஓ மச்சான். ஓம் இருக்கிறோம். ஆ தொடங்குவோம். சரி 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 ஓகே. சரி. ம். ஆல்ரைட். கிரேட். அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்று நமது ஆரம்ப வகுப்பை தொடருவோம். அதற்கு முன்பு ஒரு பாடலை நாம் கேட்போம். இந்த பாடலின் தமிழாக்கமும் இந்த திரையில் வரும், நீங்கள் பார்க்கலாம். மிகவும் எளிய ஒரு எளிமையான ஒரு பாடல். ஸோ நமது கவனத்தை நாம் தலை உச்சிக்குலுக்கி கொண்டு செல்வோம். கொண்டு சென்று அங்கு அங்கு நமது அந்த பிரம்மராந்திரம், தலை உச்சியில் இருக்கும் அந்த பிரம்மராந்திரம், அந்த ஓட்டை பகுதி, அந்த பகுதியை கவனிப்போம். அந்த பகுதியில் இருக்கிற நரம்புகளை நரம்புகள் தளர்வடைந்திருக்கின்றதா என்று கவனிப்போம். மற்றும் நமது தலைக்குள் சசாரம், அதில் 1000 நரம்புகள் இருக்கிறது. அவற்றையும் நாம் தளர்வடைய விட்டு விடுவோம். மெதுவாக சுவாசத்தை உள்ளிழுத்து வெளிவிடும் போது அவை தளர்வடைவதை நாம் உணரலாம். ஸோ அதே நேரம் நாம் இந்த பாடலையும் கேட்போம். கண்களை திறந்து நீங்கள் இந்த இப்பொழுது நீங்கள் இந்த பாடலை கவனத்தை தலை உச்சிக்குழியில் வைத்து இந்த பாடலை கேளுங்கள். இதனுடைய கருத்தையும் பாருங்கள். भयकायतया प्रभु
இன்றைய வகுப்பை நாம் ஆரம்பிப்போம். இன்று நாம் எம்மை சிறிது உள்ள ஆய்வு செய்வோம். இந்த தியானத்தில் நாம் முன்னேற வேண்டுமாயின் நாம் எம்மை கவனித்துக் கொள்ள வேண்டும். நான் யார்? எந்த நிலையில் இருக்கின்றேன்? நான் இன்னமும் கடந்த காலத்தில் வாழ்கின்றேனா? அல்லது அவை அனைத்தையும் விட்டு ஒரு முட்டையை உடைத்து குஞ்சு வெளிவருவது போல் புதிய ஒரு வாழ்வுக்கு நான் காலடி எடுத்து வைத்து விட்டேனா? பழைய காலத்தை விடுத்து அதன் அனுபவங்களில் இருந்து பாடத்தை கற்று புதிய ஒரு வாழ்க்கையை தொடங்கிவிட்டேனா? அல்லது எதிர்கால வாழ்வின் கவலைகளில் சிக்கி அதில் எனது கவனம் செல்கின்றதா? அல்லது முற்றிலும் எனது கவனம் வெளியில் அலைந்து மற்றவர்களிடம் கவனத்தை வைத்து தேவையில்லாத விடயங்களில் கவனத்தை வைத்து நேரம் செலவழிகின்றதா? இவை அனைத்தும் எனது கட்டுப்பாடு இல்லாது தானா நடைபெறுகின்றதா? இதற்கு ஒரே ஒரு மருந்து நமது கவனத்தை உள்முகமாக கொண்டு வருதல். அனைத்தையும் விடுத்து கவனத்தை உள்முகமாக கொண்டு வருவோம். தலை உச்சிக்குழி வழியாக உச்சி குழிக்கு சற்று கீழ் நமது இருதயம் இருக்கின்றது. இருதயத்தின் பீடம். அதற்கு கீழ் நமது சஹஸ்ராரம் 1000 நரம்புகளின் முடிவிடம். சுழுமுனை நாடி முள்ளந்தண்டு அடிப்பாகம் வரை செல்கின்றது. இந்த மைய நரம்பு தொகுதி இதில் இந்த சூட்சும சரீரம் இந்த மைய நரம்பு தொகுதியில் இயங்கும் சக்திகளாகும். கவனத்தை நாம் இங்கு கொண்டு வர வேண்டும். எம்மை முழுமையாக வெளிப்படுத்துவோம். இந்த இறை சக்தி எங்கும் நிறைந்திருக்கின்றது. அதற்கு எம்மை முழுமையாக வெளிப்படுத்துவோம். எமது நாடிகள், நரம்புகள், சக்கரங்கள், எமது இருதயம், எமது மனம், எமது மூளை அனைத்தையும் வெளிப்படுத்துவோம்.
தலை உச்சி குழியை லேசாக தளர விட்டு விடுவோம். இங்கு நாம் ஒன்றும் செய்வதில்லை, நமக்குள்ளேயே அனைத்தும் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அவற்றை வேலை செய்ய விட்டுவிடுவோம். நம்மை வெளிப்படுத்தி அமைதியாக பொறுமையாக இருப்பதே எமது வேலை. இந்நிலையில் குண்டலினி எண்ணெயை எழுப்பி கவசமிட்டுக் கொள்வோம். இடது கை முள்ளந்தண்டு அடிப்பாகத்திலிருந்து முள்ளந்தண்டு வழியாக மேலே நோக்கி செல்லட்டும். வலது கை உள்ளிருந்து வழியாக இடது கையை சுற்றி சுற்றி வருவோம். முதலில் நாம் எமது கவனத்துக்காக முதலில் மூலாதாரத்துக்கு முன்னால் ஒரு சிறிது நேரம் சுத்துவோம். மூலாதாரம் கவனித்துக் கொள்ளுங்கள். மூலாதாரத்தை கவனியுங்கள். பின்பு சுவாதிஸ்தானம், அடிவயிற்று பகுதி, பின்பு எமது தொப்புள் பகுதி, நாபியை சுற்றி பவசாகரம் கவனியுங்கள். இப்பொழுது நெஞ்சு பகுதி, எமது இருதயம், நெஞ்சு பகுதி நன்றாக நெஞ்சை விரிவடைய செய்து அதில் நாம் தண்டுவோம். இப்பொழுது எமது கழுத்து விஷுதி பகுதி, எனவே தலையை கொஞ்சம் பின்புறமாக விட்டு கழுத்து பகுதியில், பிறகு நெட்டி பகுதி, தலை அண்ணாந்து பார்த்தபடி இருக்கட்டும் நெட்டி பகுதி. பிறகு முழுமையாக மேலே கொண்டு சென்று பாருங்கள். உங்கள் கை சுற்றுவதை நீங்கள் பாருங்கள். பார்த்து ஒரு முடிச்சு போடுங்கள். போட்ட பின்பு 10 விரல்களையும் ஆகாயத்தை நோக்கி வைப்போம். இது நம்மை முற்றிலும் நாம் வெளிப்படுத்தும் நிலை. அதாவது இது ஒரு சரணாகதி நிலை என்றும் நாம் சொல்லலாம். ஏனென்றால் நான் ஒன்றும் செய்வதில்லை, அனைத்தும் இந்த தெய்வீக சக்தியை செய்கின்றது. எனவே நாம் உம்மை முழுமையாக வெளிப்படுத்துகின்றோம். இப்பொழுது கையை மெதுவாக கீழே கொண்டு வருவோம். 2வது தடவை மூலாதாரம், சுவாதிஸ்தானம், நாபி, பவசாகரம், இருதயம். நன்றாக இருதயத்தை நெஞ்சை விரியுங்கள். இருதயம், விஷுதி கழுத்து பகுதி, ஆக்யா நெட்டி பகுதி. இப்பொழுது முழுமையாக கையை மேலே கொண்டு சென்று சுட்டுங்கள். சுற்றுவதை பாருங்கள். முடிச்சு போடுவோம். போட்ட பின்பு 10 விரல்களையும் ஆகாயத்தை நோக்கி வைப்போம். இந்நிலையில் எமது நெஞ்சை நாம் நன்றாக திறந்து வெளிப்படுத்துவோம். எமது தலை உச்சி குழியை நன்றாக திறந்து வெளிப்படுத்துவோம். மெதுவாக கையை கீழே கொண்டு வருவோம். 3வது தடவை மூலாதாரம், சுவாதிஸ்தானம், வயிற்று பகுதி, நாபி, பவசாகரம், இவ்வாறு செய்யும் போது இந்த சக்தி மையங்களில் குளிர்ச்சியை உணர முடிகின்றதா என்று பாருங்கள். ஒரு தளர்வடைந்து லேசாகி மெதுவான ஒரு குளிர்ச்சி. இப்பொழுது நெஞ்சு பகுதி, இருதயம்.
இப்பொழுது தொண்டை பகுதி, விஷுதி, நெட்டி பகுதி ஆகிய இப்பொழுது முழுமையாக கையை மேலே கொண்டு சென்று 3 முடிச்சுக்கள் போடுவோம். பார்ப்போம். 1 2 3. 10 விரல்களையும் ஆகாயத்தை நோக்கி வைப்போம். முழுமையாக நாம் நம்மை முழுமையாக இந்த தெய்வீக சக்திக்கு திறந்து விடுவோம். அதுவே எம்மை முழுமையாக கவனித்துக் கொள்கின்றது. எமது அனைத்து தேவைகளையும் கவனித்துக் கொள்கின்றது. நாம் பொறுமையாக அவதானிப்பது மட்டுமே எம்மை முழுமையாக வெளிப்படுத்தி கவனித்துக் கொள்வோம். மெதுவாக கைகளை மெதுவாக கீழே கொண்டு வாருங்கள். கொண்டு வரும் போது கைகளில் குளிர்ச்சியை உணர முடிகின்றதா என்று பாருங்கள். இப்பொழுது இருதய மட்டத்தில் 2 கைகளையும் நன்றாக திறந்து வையுங்கள். எமது உடல் மனம் இரண்டும் நன்றாக லேசாக ஒரு அமைதி நிலைக்கு செல்கின்றதான் பார்ப்போம். இப்பொழுது கவசம் எடுத்துக்கொள்வோம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி பவசாகரம், இருதயம், விஷுதி ஆக்யா சஹஸ்ரார. இப்பொழுது 2 கைகளையும் கூப்பி நாம் வணங்குவோம். நாம் எதை வணங்குகின்றோம்? எமக்குள் இருக்கும் அனைத்து தெய்வீக நற்பண்புகள், ஆத்மாவின் பண்புகள் மற்றும் நான் எனக்குள் இருப்பதை மட்டுமல்ல, எனக்கு முன்னால் இருப்பவர்கள் அனைவரதும் ஆத்மாவின் நற்பண்புகளுக்கும் நான் வணக்கம் செலுத்துகின்றேன். அந்த ஒன்றுக்கே நாம் தலை வணங்க வேண்டும். வேறு எதுக்கும் நாம் தலை வணங்க கூடாது. இப்பொழுது கைகளை மடியில் வைத்து எனது கவனம் எங்கிருக்கின்றது என்று நாம் உண்மையே கேட்போம். ஒவ்வொருவரும் கேளுங்கள், எனது கவனம் எங்கிருக்கின்றது? நான் அந்த அமைதியான தியான நிலையில் இருக்கின்றேனா? இருந்தால் மிகவும் நல்லது. இல்லாவிட்டால் எது என்னை தடுக்கின்றது? எமது இடது நாடியை நாம் சுத்திகரிப்போம், பலப்படுத்துவோம். எமது இடது நாடியை நாம் பலப்படுத்துவோம். இடது நாடியில்
இயங்கும் சக்தி மன சக்தி, இச்சா சக்தி. ஸோ அது இடது கையை மடியிலும் வலது கையை பூமியை நோக்கி வைப்போம். இதில் சொல்லுவோம், தாயே எனது இடது நாடியை ஒளியூட்டி பலமடைய செய்யுங்கள். எனது மன சக்தியை பலமடைய செய்யுங்கள். எனது இச்சா சக்தியை பலமடைய செய்யுங்கள். எனது மனம் ஒன்றையே விரும்ப வேண்டும், ஆத்ம நிலை. மனசக்தி, மனதில் உறுதி வேண்டும், தூய விருப்பம் அவசியம். மனதில் ஒரே ஒரு விருப்பம், இந்த ஆத்ம நிலை. அந்நிலையே எனக்கு முழுமையான சக்தி வாய்ந்த நிலை, எனக்கு பாதுகாப்பான நிலை, என்னை முழுமையாக வளம்படுத்தும் நிலை. அந்த நிலையே எனக்கு வேண்டும். மேலும் வலது நாடியை பலப்படுத்த நாம் ஒவ்வொரு சக்கரங்களாக கவனிப்போம். இடது மூலாதாரம், இடது நாடி தன்னம்பிக்கையோடு சொல்லுவோம், தாயே உங்கள் அருளால் நான் குழந்தை போல் கள்ளம் கபடம் இல்லாதிருக்கின்றேன். நமது இடது சுவாதிஸ்தானம், தாயே உங்கள் அருளால் நான் தூய அறிவாக இருக்கின்றேன். எனக்குள் வேண்டாதவை அனைத்தும் விலகி ஆத்மாவின் நட்பண்புகளே அங்கு இருக்கின்றது. தூய அறிவாக இருக்கின்றேன். இடது நாபி, தாயே உங்கள் அருளால் நான் எனது உலக வாழ்வில் மன அமைதியோடும் மன நிறைவோடும் தாராள மனதோடும் இருக்கின்றேன். அனைத்தும் தெய்வீகமே செய்கின்றது. எனது வாழ்வில் நான் பெற்ற அனைத்தும் தெய்வீகத்தின் ஆசீர்வாதம். எனவே எனக்கு மன நிறைவும் அமைதியும் திருப்தியும் நான் காண்கின்றேன். அனைத்தும் தெய்வீகத்தின் ஆசீர்வாதம். அனைத்திலும் நான் அமைதியையும் மன நிறைவையும் தாராள மனதையும் காண்கின்றேன். எனது உலக வாழ்வில் அனைத்திலும் நான் அமைதியையும் மன நிறைவையும் காண்கின்றேன். நமது இடது பவசாகரம், இதில் நாம் சொல்லுவோம், தாயே உங்கள் அருளால் நான்
என்னை முழுமையாக கண்டறிந்து என்னை சரி செய்து என்னை திருத்தி என்னை நானே வழிநடத்தும் திறனையும் அறிவையும் கொண்டிருக்கின்றேன். தொடர்ந்து தியான நிலையில் எமது கவனம் இடது இருதயத்துக்கு செல்லட்டும். ஸ்ரீ மாதாஜி, உங்கள் அருளால் நான் எனது ஆத்மாவில் கவனத்தை செலுத்தும் அதிர்ஷ்டத்தை பெற்றேன். நான் ஒரு தூய ஆத்மா என்ற உண்மையை அறிந்து கொண்டேன். தாயே, உங்கள் அருளால் நான் ஒரு தூய ஆத்மா. நான் எனது ஆத்மாக்கு எதிராக தவறுகள் செய்திருந்தால் அவற்றை மன்னித்து விடுங்கள். எனது இருதயம் தெய்வீக அன்பு நிறைந்த ஒரு கருவியாக இருக்கின்றது. உங்கள் அருளால் நான் தெய்வீக அன்பின் கருவியாக இருக்கின்றேன். இடது விசுதி. தாயே, உங்கள் அருளால் நான் சுயமரியாதையோடு இருக்கின்றேன். எனது தவறுகளை நினைத்து குற்ற உணர்வு கொள்ளாது அவற்றை எதிர்கொண்டு திருத்தி என்னை நல்வழியில் வழிநடத்தும் சுயமரியாதையோடு நான் இருக்கின்றேன். மற்றவர்கள் என்னை திருத்த தேவையில்லை, நானே என்னை திருத்துவேன். தெய்வீகமே என்னை கவனித்துக் கொள்கின்றது. தெய்வீகமே என்னை திருத்த முடியும். வேறு எந்த சக்தியாலும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. ஆத்மாவின் நற்பண்புகளே எனது குருவாகும். அவற்றையே நான் தலைவணங்குகின்றேன். அவையே எனது சுயமரியாதையாகும். எமது ஆக்யா சக்கரம் பிடரி, கவனத்தை பிடரியில் வைப்போம். இதில் நாம் எமது கர்ம பலன்கள் கர்மாக்களுக்காக நாம் பிரார்த்திப்போம். தாயே, என்னோடு தொடர்பான அனைத்து கர்மாக்களையும் மன்னித்து விடுங்கள். நாட்டின் பிழையான கர்மாக்களை மன்னித்து விடுங்கள். எனது முன்னோர்களின் தவறுகளை மன்னித்து விடுங்கள். எனது பெற்றோரின் தவறுகளை மன்னித்து விடுங்கள். எனது சமூகம், உற்றார் உறவினர் அவர்களின் கர்மங்களை மன்னித்து விடுங்கள். எனது முற்பிறப்பில் நான் செய்த தவறுகளை கர்மாக்களை மன்னித்து விடுங்கள். இந்த பிறப்பில் நான் தெரிந்தோ தெரியாமலோ செய்த கர்மாக்களை மன்னித்து விடுங்கள். நான் தெரிந்தோ தெரியாமலோ செய்த தவறுகள் என்னை பாதித்தது மட்டுமல்ல, மற்றவர்களையும் பாதித்திருக்கின்றது. என்னையும் அதிலிருந்து விடுவித்து மற்றவர்களையும் அதிலிருந்து விடுவித்து விடுங்கள் தாயே. தங்களால் மட்டுமே இது முடியும்.
இப்பொழுது தன் நம்பிக்கையோடு சொல்லுவோம். தாயே, தங்கள் அருளால் நான் எனது ஆத்ம முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கும் அனைத்து சவால்களையும் வெற்றி கொள்வேன். இப்பொழுது எமது இடது நாடியில் இயங்கும் மன சக்தி, இச்சா சக்தி கவனிப்போம். எமது இடது நாடியை கவனிப்போம். இடது கை விரல்களை கவனிப்போம். இப்பொழுது எமது வலது கையை மடக்கி கொண்டு வருவோம். இடது கையை பூமியை நோக்கி வைப்போம். இப்பொழுது எமது வலது நாடியை நாம் பலப்படுத்துவோம். வலது நாடியில் எமது பிராண சக்தி, கிரியா சக்தி, எமது மன தொழிற்பாடு, உடல் தொழிற்பாட்டுக்கான சக்தி, பிராணசக்தி நமக்கு ஆக்சிஜன் மூலமாக நமக்கு முழு உடலையும் சக்தி வழங்குகின்றது. வலது நாடியில் உள்ள கிரியா சக்தி எமது இயக்கத்துக்கான சக்திகளை வழங்குகின்றது. அனைத்து உள்ளுறுப்புகள், அனைத்து தொழிற்பாட்டுக்கும் தேவையான சக்திகளை வழங்குகின்றது. எமது கவனத்தில், எமது மனதில் தூய்மை அவசியம். எண்ணங்களில், சிந்தனைகளில், வேண்டாத எண்ணங்கள், சிந்தனைகளில் நாம் இந்த சக்தியை விரயமாக்கக்கூடாது. எனவே எமது கவனத்தில் தூய்மை அவசியம். கவனத்தில் தூய்மை அவசியம் ஆகிறது. இந்த தூய்மை எமக்கு ஞானத்தால் வருகின்றது. தாயே, எமது கவனத்தை ஒளியூட்டி தாருங்கள். தூய ஞானத்தை எமக்கு தந்தருளுங்கள். இந்த சக்தியை நாம் எமது மன உடல் தொழிற்பாடுகளுக்கு வீணாக விரயமாக்காது தொழிற்படுவதற்கு ஒரே வழி சரணாகதி. எம்மை முழுமையாக இறை சக்திக்கு விட்டுவிடும் போது இறை சக்தி எம்மை சரியான வழியில் வழி நடத்துகின்றது. நாம் சரியான வழியில் செல்கின்றோம் அமைதியாக. அது வலது நாடியை நாம் தூய்மைப்படுத்த சரியான வழி சரணாகதி. இந்நிலையில் நமது அகங்காரம் அமைதி அடைந்துவிடும். இப்பொழுது வலது மூலாதாரத்தில் பிரார்த்திப்போம். தாயே, தெய்வீக நம்பிக்கையோடு பிரார்த்திப்போம். தாயே, எனக்குள் இருக்கும் தீய சக்திகள், அசுர குணங்கள், அழிவுகரமானவை, தீய எண்ணங்கள் அனைத்தையும் அழித்து எனது நன்மையை பாதுகாப்பவர் தாங்களே.
வலது மூலாதார சக்தியே இதை செய்கின்றது. மக்களுக்கு இருக்கும் அனைத்து தீயவற்றையும் அழிக்கின்றது. அனைத்து தீயவற்றையும் அழிக்கும் போது மிஞ்சுவது எமது தூய ஆத்மா. அதேபோல் வெளியில் இருந்து எமக்கு சவாலாக தடங்களாக இருக்கும் தீய சக்திகளை அழித்து எமது நன்மையை பாதுகாப்பதும் தாங்களே. இப்பொழுது எமது இடது கையை ஆகாயத்தை நோக்கி வைப்போம். வலது சுவாதிஸ்தானம், தூய கவனம். எமது கவனம் தூய்மையானவற்றில் இருக்க வேண்டும். தூய்மை ஆத்மா ஒன்றே தூய்மையானது. ஆத்மாவிடம் எமது கவனத்தை வைப்போம். தலையுச்சி குழியில். தாயே, நான் ஒன்றும் செய்வதில்லை. எனது குரு எனது ஆத்மாவாகும். ஆத்மாவே என்னை அனைத்தையும் செய்கின்றது, என்னை முழுமையாக வழிநடத்துகின்றது. அந்த தெய்வீகமே அனைத்தையும் செய்கின்றது, என்னை முழுமையாக வழிநடத்துகின்றது. இப்பொழுது வலது நாபி. இதில் நாம் சொல்வோம், தெய்வீகமே எனது கண்ணியமாகும். எனது கண்ணியம், சுயமரியாதை அனைத்தும் எனக்குள் இருக்கும் தெய்வீகமே. தெய்வீகமே எனது கண்ணியமாகும். தெய்வீகமே என்னை முழுமையாக கவனித்துக் கொள்கின்றது. எனது அனைத்து பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், கவலைகள், பணப்பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, அனைத்தும், உடல் பிரச்சனை, மன பிரச்சனை, ஆத்ம முன்னேற்றத்தில் ஏற்படும் தடைகள் அனைத்தையும் கவனித்துக் கொள்வது தெய்வீகமே. தெய்வீக சக்தியே கவனித்துக் கொள்கின்றது. நான் அதன் ஒரு அங்கமாவேன். வலது பவசாகரம். தெய்வீகமே எனது குருவாகும். ஆத்மா தெய்வீகமானது. ஆத்மா எனது குருவாகும். ஸ்ரீ மாதாஜி தெய்வீக குருவாவர். அவர் எனது குருவாவர். நான் எனது குருவுக்கு முழுமையாக தலை வணங்குகின்றேன். தெய்வீகத்துக்கு மட்டுமே நான் தலை வணங்குவேன். நான் எனது ஆத்மாவுக்கு தலை வணங்குகின்றேன். ஆத்ம விழிப்புணர்வுக்கு தலை வணங்குகின்றேன். ஆத்ம விழிப்புணர்வு பெற்ற ஆத்மாக்கள், புனிதர்கள், அவதாரங்கள் அனைவருக்கும் தலை வணங்குகின்றேன். நான் எனக்குள் இருக்கும் நல்லொழுக்கம், நற்பண்புகளுக்கு தலை வணங்குகின்றேன். நான் பரமாத்மாவுக்கு தலை வணங்குகின்றேன்.
அவர்களே எனது குரு ஆவார்கள். இதை அனைத்தையும் காட்டிய எனது குருவுக்கெல்லாம் குருவான ஸ்ரீ மாதாஜிக்கு நான் தலை வணங்குகின்றேன். எனக்கு ஆத்ம விழிப்புணர்வு தந்து என்னை நல்வழிப்படுத்திய அன்பு தாயும் தெய்வீக குருவுமான ஸ்ரீ மாதாஜி அவர்களுக்கு நான் முழுமையாக தலை வணங்குகின்றேன். வலது இருதயம் இந்த தெய்வீக சக்தியே எனக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து என்னை வழி நடத்துகின்றது. தாயாக எனக்கு அன்பையும், தந்தையாக எனக்கு எனது கடமை உணர்வுகளையும் உணர்த்தி என்னை வழி நடத்துகின்றது. தாயே, தாங்களே எனது கடமை உணர்வாவீர்கள். நான் எனது கடமைகளை சரிவர செய்ய என்னை வழிநடத்துவது தெய்வீகமே. தாயே, நீங்களே தர்மத்தின் எல்லையில் இருந்து நான் எல்லை மீறாது என்னை தந்தை போல் பாதுகாத்தருள்கின்றீர்கள். அது வலது இருதயம் தந்தையின் அன்பாகும். கடமை உணர்வு, தர்மத்தின் எல்லைக்குள் வாழ்தல், வலது விசுதி, தாயே, எனது பேச்சு, எனது நடத்தையில் இருக்கும் அமைதி, இனிமை, உண்மை அனைத்தும் தாங்களே. அது வலது விசுதி, தாயே, எனது பேச்சு, நடத்தை அனைத்திலும் இருக்கும் அமைதியும் உண்மையும் தாங்களே. எனது பேச்சு, நடை, உடை, பாவனை அனைத்தும் தங்களை வெளிப்படுத்துவதாக இருக்கின்றது. அனைத்திலும் தங்கள் தெய்வீகமே வெளிப்படுகின்றது. எனது பேச்சில், எனது நடை, உடை, பாவனை அனைத்திலும் தெய்வீகமே வெளிப்படுகின்றது. தங்கள் அருளால் தாங்களே வெளிப்படுகின்றீர்கள். ஆக்ஞா சக்கரம் எமது முன்னெற்றி, மாபெரும் மன்னிக்கும் சுபாவம். தாயே, நான் அனைவரையும் மன்னிக்கின்றேன், என்னையும் மன்னிக்கின்றேன். நான் ஒரு தூய ஆத்மா, யாரும் என்னை பாதிக்க முடியாது. முயற்சி செய்பவர்களை நான் முழுமையாக மன்னித்து விடுகின்றேன். நான் என்னையும் மன்னிக்கின்றேன்.
முழு வலது நாடி. தாயே, நீங்களே எனது ஆத்ம முன்னேற்றத்துக்கான சவால்கள் எனது ஆத்ம வாழ்வுக்கான சவால்கள் அனைத்தின் வெற்றியும் தாங்களே. எந்த சவால் வந்தாலும் நான் அதனுடைய வெற்றி தாங்களே. எனவே எந்த சவாலையும் நான் எதிர்கொள்ள தாங்களே எனக்கு அருள் புரிகின்றீர்கள். நீங்களே அந்த வெற்றி ஆவீர்கள். தெய்வீகமே அனைத்துக்கும் வெற்றியாகிறது. இப்பொழுது நமது வலது நாடியை கவனிப்போம். பிராணசக்தி, கிரியாசக்தி, நமது எண்ணங்கள் செயல்களுக்கான சக்தி, எண்ணங்களில் நமது சக்தியை விரயமாகாது இருப்பதற்கு ஒரே வழி சரணாகதி. தாயே, நீங்களே அனைத்தையும் செய்கின்றீர்கள். என்னை முழுமையாக கவனித்துக் கொள்பவர் தாங்களே. நான் ஒன்றும் செய்வதில்லை. இது நமது வலது நாடியை முழுமையாக பலப்படுத்துகின்றது. நம்மை தியான நிலைக்கு எடுத்துச் செல்கின்றது. இப்பொழுது நமது இடது கையை நாம் அடுக்கி கொண்டு வருவோம். இது ரெண்டையும் நாம் சமநிலைப்படுத்தியதும் நடு நாடி தானாக இயங்க ஆரம்பிக்கின்றது. நடு நாடியில் ஞான சக்தி, நமது ஆத்ம அனுபவங்களால் வரும் ஞானம், அறிவு. தியான அனுபவங்கள், மற்றும் நமக்கு யோக சக்தி. முதலில் நாம் எம்மோடு இணைகின்றோம். நான் யார்? நமது கவனம் உள்முகமாக வந்து எம்மோடு நாம் இணைகின்றோம். ஆத்மாவில் கவனம் வருகின்றது. அமைதி கிடைக்கின்றது. பின்பு ஆத்மா எம்மை பரமாத்மாவோடு இணைக்கின்றது. இதுவே அந்த யோக நிலை. இங்கு எண்ணங்கள் இல்லை. நாம் முழுமையாக அந்த தெய்வீக சக்தியோடு இணைந்த நிலையில் எண்ணங்களுக்கு வேலை இல்லை. இந்நிலையில் அந்த ஆத்ம அனுபவங்களே எமக்கு ஞானத்தை தருகின்றது. நடு நாடி பலமடைய ஆரம்பிக்கின்றது. ஞான சக்தி, யோக சக்தி அதிகரிக்கின்றது. தியான நிலையில் நாம் ஒரு சிறிது நேரம் இருப்போம். இந்த அமைதி நிலை அனைத்து சக்கரங்களின் நட்பண்புகளின் ஒருங்கிணைப்பு.
ஒருங்கிணையும் போது நிசப்தம் அமைதி வருகின்றது. இந்த பிரபஞ்ச அமைதியோடு நாம் ஒன்றாகி அமைதி அடைகின்றோம். முழுமையாக நம்மை வழிபடுத்துவோம். குண்டலினி தாய், இந்த தெய்வீக சக்தியை நாம் நமது மூளைக்கு தர வேண்டுவோம். தாயே, எனது மூளைக்கு வந்தருளுங்கள். தாயே, வந்து எனது இந்த மமகாரம் அகங்காரத்தின் தொழிற்பாடுகளை அமைதிப்படுத்தி என்னை தங்களுடைய ஞானத்தால் என்னை ஆத்ம நிலைக்கு எடுத்து செல்லுங்கள். இந்த மூளையை தங்களுடைய ஞானத்தால் வழிநடத்துங்கள். இந்த மூளை அமைதி அடையுமாறு செய்யுங்கள். ஆத்மாவின் வழிகாட்டலை அறியும் ஞானத்தை எனக்கு தந்தருளுங்கள். தலை உச்சி குழியில் தளர்வை நன்றாக உணர முடிகின்றதா? வலது கையை தலை உச்சி குழிக்கு ஒரு 2 அங்குல உயரத்துக்கு கொண்டு செல்லுங்கள். அதில் அவதானியுங்கள். இந்நிலையில் நாம் இன்று ஸ்ரீ மாதாஜியின் ஒரு அருள் உரையை கேட்போம். இவ்வாறே நாம் உம்மை கண்டறிய வேண்டும். தியானம் மூலம் ஒவ்வொரு 21 சக்தி மையங்கள் இருக்கின்றது. அதற்கான உறுதிமொழிகள் அதற்கு அந்த சக்தி மையங்களின் பண்புகளை வெளிக்கொண்டு வருகின்றது. இதன் மூலம் நாம் எங்கு குறைபாடாக இருக்கின்றது என்பதை நாம் கண்டறிவதால் உம்மை கண்டறிய முடியும். இப்பொழுது ஸ்ரீ மாதாஜியின் ஒரு அருள் உரையை நாம் கேட்போம்.
out to all the seekers of truth. When we are seeking the truth, we have to know, we have to be honest about it. Because it is benevolent for us, not for others. We are seeking the truth for ourselves, not for others. Another thing we have to remember, very humbly, that truth is what it is. We cannot change it, we cannot organize it, we cannot maneuver it. It is what has been and will be. And what is the truth? The truth is that you are the spirit. You are not this body. You are not this mind. You are not this ego. And you are not this conditioning. You are the spirit. But so far, you have been a human being. But to be a human being itself is a very great thing. It's the greatest thing to be a human being. Perhaps we have not realized the value of our life because we do not know what we are. The way we waste our time, waste our energies, waste our attention on things which are senseless, because we still have to understand the greatness of our being. Human beings are made with such care, so beautifully, such delicate working of the divine, from amoeba to this stage, passing through various stages. Such a beautiful thing has been created as a human being. But first we must have this attention to ourselves that there must be something. It cannot be a purposeless doing. It cannot be something just a chance. It's a wrong idea to play with. If the gravitational force of the earth or any one of the galaxies changes, there will be disaster, absolute disaster. So many things in the cosmos, if you study, the coefficients that works out the different balancing and the different weights and the movements of the different bodies show us that there must be some purpose. And they do not trouble us. It's all as if made for the stage for human beings, that the human beings have to come on the stage and all the preparation is made for the great drama. I think it's high time that great scientists should look at it and start wondering why is it the way it is made, why we are so much looked after. The whole cosmos seems to be within ourselves, as if we have buttons which move the cosmos, which control the cosmos. Everything is going on so smoothly otherwise, except when we do not try to understand ourselves. It has been said practically in all the scriptures that you have to seek yourself. You have to find yourself. Though I think many of the scriptures have been a little bit changed and have been used for certain purposes, still they could not get over this point that you have to become the self. You have to be born again. But that is not an artificial thing. We are human beings, not artificially made. We are made really
by some sort of a living force from amoeba. We are not just made with some sort of a thinking or a mental projection. It is not a mental projection by which we have been human beings. It is something spontaneously happening, a living force within us which has brought us to this stage, with a purpose, with a meaning. And now, at this stage, we are free to do what we like. Many people ask me, what was the need to give this freedom to human beings? It was very necessary. If you have to have the ultimate freedom, you must know how to deal with it. You have to understand. Of course, human beings have to make mistakes. To err is human. And we have to understand that this trial and error business has made us understand. Also, those who have not understood must understand that there must be a wiser, a surer way to achieve that goal of self-realization, of self-knowledge. Self-knowledge we do not have, we must admit very humbly. We have had no system by which we could know ourselves. But think of a computer that is a human being is. As soon as you see me, you know I am there. You don't have to go for programming. You don't have to consult anything. You don't have to use any kind of computer or some sort of a complicated machinery. Automatically, spontaneously, in a split of a second, you know that I'm standing before you and talking to you. Such a computer we cannot create. But the divine has created such a great computer, and that is the human being. And this human being is the only one who is going to achieve that higher state which we call as the spiritual state of the self. Because in the science, they deal with the tree, I should say the outside, but they cannot go into the roots. To go into the roots, you have to become a subtler being. Unless and until you become a subtler being, you cannot go into your roots to find out what are your roots are. And that is what is self-realization. When you become subtler, then only you can go into your being and can find out what actually you are. Also, to look after a tree which has not known its roots is a very difficult thing. What happens is that when you do not know your roots and you start growing and growing and growing, you go very deep down into that where you find that you have lost your way. Actually, you are not going deeper. You are spreading outside more and more. And then once you start going to extremes because of your freedom, you lose your way. That's how today everybody is saying a shock is going to come. We are all going to face a shock. This is going to happen, that is going to happen. But actually it is absolutely in your hands because the whole of the cosmos is within you. The cosmos is working under your control, complete. It is absolutely looking after you. Every element is looking after you to preserve you, to guide you, to take you to the right thinking. But in your freedom, you have to achieve that. This is a very big condition, and there where we feel to understand. Even there are many who say there is nothing like divine, and there is nothing like God. In Russia I've been, and I've been to China, and all the communist countries, and they are, in a way, partially justified. Because what they found, those people who talk of God, those who say that we believe in God, and those who say that we believe in religion, can be irreligious. Anybody who can call himself a Christian, Hindu, Muslim, Sikh, Parsi, anything, is capable of anything. Whatever he wants to do, he can do it. Nobody
can say that because he was a Christian, he could not do it. So the whole concept of religion becomes a mental projection again, an artificial thing. But if a person is a self-realized person, he goes beyond temptations, beyond any kind of domination of any habits. He becomes a very strong person, very powerful person, and extremely compassionate. His compassion is active. It's not a compassion that I formed a charitable institution which lends money to people. It's not like that. The being itself emits compassion, and this compassion acts and works out. For example, you become like a light which gives light to people and to yourself. You know others and you know yourself. That is the light of the truth. And unless and until that happens, one should not say that I'm a self-realized soul or I'm a twice born. It's artificial. So what you have to understand that we are living in a relative world. We talk relatively. We have to be in the absolute world, where the truth is absolute. Where now, before you I'm standing, you know very well that I'm wearing a sari which is white. But it's a relative still, because somebody will say, oh, maybe it's white, somebody will say it's off-white, somebody will say like that. Still you know something. But to know it absolutely, meticulously, the right thing, you have to be the spirit. But what you know is much more than these eyes can see or this nose can smell. It's much more explicit, much more clear-cut, like a person who is suffering, say, from some disease. A child is suffering from some disease, and they don't know what the disease is. So they have to go through many various kinds of tests. And for that, if the gentleman, the father or the mother, they have to pay a lot of money. They go on finding about the child, what's wrong. They cannot find it, what's wrong with the child. And they are so upset about it. And within 3 days, the child dies, and still the diagnosis has not come through. It's a very common thing. But when you are a self-realized soul, you can know what's wrong with the child. Exactly, you can put down your finger on the problem that he has. Now, how does it happen? He has already told you about the chakras that we have, the centers within us. These are the centers which on one side control the cosmos, on the other side control us, give knowledge, and on the other side they give us the knowledge about others. These centers are within us. Now, when I'm telling you all this, you have to have an open mind of a scientist. You shouldn't just deny it because in your concept it doesn't fit it. But like a scientist, please see to it that if it is proved, you have to accept that this is so. Now, these chakras are within you, these centers are within you, and these centers communicate to you through your fingertips what's the matter with the child. You can feel it on your fingertips. Now 5, 6, and 7 centers. Right side, 7 centers. The right side has got these 7 centers. If they are decoded properly, and if you know what is the decoding is, putting the hand towards the child for a realized soul, it is very easy to say, where is the problem? And as soon as he finds the problem and he knows how to cure it, he can cure people without going to doctors. Sir Yoga has cured, I must say. I don't want to claim it because I don't want to open a hospital. We are here to create doctors and not patients. So even some patients who have come to us have become doctors today, in a way that they diagnose it on their fingertips. As Muhammad Sahib has clearly said that at the time of your resurrection, your hands will speak.
But still, nobody wants to know about it. That's called as the resurrection time as Kayama. Nobody wants to talk about it. Your hands will speak and will give evidence and witness against you. Clearly he has said it. I must say he's done such a lot of work on the self-knowledge, as Christ has also said so many things. But people don't want to look at that side, like to say that we must suffer itself is a nonsense, I think. How can? Any God who is a compassionate father would like his children to suffer to meet him. I mean, it doesn't go in the logic at all. But people accept this funny concept of sufferings. What about Christ? He suffered for us, isn't he? Isn't it that he suffered for us? If so, has he left something for us to be done, to be completed more than he has suffered? He has suffered for us and he has done the job fully. We don't have to do any more about it. He carried the cross. People make him look like a TB patient, even worse than that, just bones and the skins. It's very surprising. How can you conceive Christ like that? Any one of the people who say they are very healthy people, let them carry the cross and we'll see. It is so contradictory about Christ that surprisingly that he should say that you have to suffer. Same about Jews. I just don't understand. Why should they say that you have to suffer if their God is kind? Same about all other organized or disorganized or perverted people who say that you have to suffer. Suddenly people become vegetarians. Suddenly they become fasting in India, though we have to fast in any case because of lack of food, but they have fasting days. There are some people who fast at least 5 days in a week, the fasting. What is the need to fast? If you ask for fasting, you'll have to fast all your life. That's what God gives you. Go fast now. You want to fast? All right, have it fasting. We are asking for trouble. You want to be miserable? All right, be miserable. You want to be unhappy? All right, be unhappy. You find people coming out of congregations which are supposed to be very religious, so miserable looking. How can it be? It has to be joy. It has to be happiness. Just think of it. How can we ever believe such things? But we have believed for ages, and it cannot go out of our heads that we have to suffer. How long? How many years? How many lives? Nothing is written anywhere. You better go on suffering and make others suffer also with it. If some person is like that in your family, you would like to run away with that boredom because he's suffering for nothing at all and you don't understand why is he suffering. So you want to run away from such a person. And all these kind of ideas we have accepted for ages now. And that has led us to a big confusion about God. Then we take to things which give us joy. Actually, they are not. They are just flippant pleasures. We cannot enjoy anything in life. Really, we cannot. You can see the way people are now going on for such sensational things. The reason is there's no joy. The sensitivity to joy is so reduced that I sometimes fear with all that they are doing, so fed up that they may have to put electrodes in their limbic area to get the joy instantly. They have become so very insensitive to anything. They'll not laugh, they will not smile. They are so full of closed hearts and frightening things, whatever is said about human beings. Now, first thing you have to know, you don't have to suffer at all.
Secondly, you don't have to judge yourself. Let your Kundalini rise and judge you. You don't start judging yourself and condemning yourself. And another fashion, which is very common, is to feel guilty. From the very beginning, you start, I am afraid. What are you afraid of? You have to have all the courage, all the blessings, and all the confidence. You are a human being. And this is the message I want to tell you, that you are a human being and you have to be the spirit. And once you are the spirit, you will be surprised. The blessings will be showering upon you. In these modern times, to talk about these things is out of date. But it is predicted that this will be said and this will be done. For us, it is important, first of all, to know our own glory, our own truths, and about how we are built and how others are built. Once you know that, first of all, the peace within is established. Unless and until there is peace within, what do you talk of this peace organization and peace Nobel Prize? I've seen the people who have got Nobel Prizes are the most hot-headed, so much that you have to talk to them with a barge pole in between. Anytime they are up to jump on you, you cannot challenge them. Even talking to them is a difficult situation. So how are they going to have this peace foundation when they are themselves so shaky? Then you have other things talking about the love, full of lust and greed. They love your purse, not you. When you talk of love, love is a thing that's detached. Like the sap in the tree rises, goes to all the leaves, all the trunk, all the flowers, all the fruits, and comes back. It's not attached. If it gets attached to one fruit, the tree will die and the fruit will die too. So this pure love or the divine love is detached. That's why it acts. It works. A person who is a realized soul is such a pure personality that even a glance of such a person can do lots of things. Even a thought of such a person in the attention can do so many things, bring about so many changes. So this is the time of our transformation. We have to become a higher personality. The transformation has to take place. At the time of Easter, we give people eggs. Perhaps people do not know why do we give them eggs at the time of Easter. But about Christ is written in our scriptures that he was an egg to begin with. Of course, he was much more before that, but to begin with, he was the God of innocence. But then he came as an egg. And then he was divided into two halves. The one half which incarnated and which transformed Easter. So the resurrection is the transformation. Like an egg, if we are bound by our conditioning and by our ego, we break through that shell and become a bird which is really a free bird. Only thing, the bird has to know how to fly. Now this is, again I am saying, is the living process of the living nature, of the living power of love. It is not something artificial. In Sahaja Yoga, I must have spoken in this hall, I don't know how many times before. And again, today there's a chance to speak to you. What I have to say that it is important, the becoming. Is not important. You cannot become a member of Sahaja Yoga. You cannot pay membership. You cannot pay for your realization. How can you pay? How much do we pay to the Mother Earth to sprout the seed? Does she understand? Because she has the power, she sprouts the seed. If you give her money or
read something before her, it makes no difference. But once you get your realization, you start understanding how many powers you have. And the greatest power is of compassion and detached love. These 7 chakras are within us, which are to be enlightened by the awakening of the Kundalini, about which Dr. Spiro has already told you. Now, in this short time, I cannot cover up the whole subject. I must have given at least more than 1,000 lectures in English language. But I would request you one thing, that forget about what you have learned so far, about your conditionings. Because if you had achieved anything out of that, I was not necessary. Now, you have to see with a clean slate, as they say, what you can achieve in this lifetime, which is the most important thing is to be achieved. Of course, there's a lot of things that should really make you more tempting about it. Firstly, that you get rid of all your illnesses. Most of the illnesses can be cured if they are at an early stage by Sahaja Yoga. Most of the mental illnesses can be cured with Sahaja Yoga. Your material problems can be solved by Sahaja Yoga. Your spiritual problems, like going to wrong gurus and wrong people, whatever you have accumulated within you, can be corrected. But the highest of all, that you become sensitive to joy. Then you start seeing joy in everything. You don't have to think as, oh, this is the thing which is marvelous. No, it just happens. You see, it is. Just you enjoy without thinking about it. You become a peaceful personality. You become a dynamic personality. You are not swayed by the waves of things like some fashion coming up, then some sort of a nonsensical idea coming up, then some medicine coming up, and you treating yourself and getting into trouble. You just rise above all these things at a higher level, and you start seeing everything as a witness. You become the witness of all the jokes that are going on, and you just watch it, and you think, what's all this? It's just a play. Many people have said that, Mother, you always laugh so much and you have always smiling face, so the people are not going to take you seriously. I said, I don't want them to be serious. There's not going to be any seriousness needed. What are you serious about? You should be happy. It's fun. We have to be happy people. We have to be happy. Those people who think they are very guilty should punish themselves by saying, you are not guilty, you are not guilty, 108 times. That's what we have in Sahaja Yoga. It's just a myth. All these are myths. We are working with myths and making our lives miserable, which is meant to be joy, happiness, and all the overflowing blessings of the divine. Whatever I'm telling you about, we have within ourselves all the great powers hidden of our brain, of our liver, of our heart. They are to be enlightened. And then in the light, you see everything. But as in this room you have so many lights, you have to just push in one button and the whole thing comes down. In the same way it happens. But if I start telling you about the history of electricity in the dark and all about how it came here and what all happened, you would be just fed up with it. So what we are doing is to tell you that let us put on the button first. You better have your light and see in that light if it is true or not. If it is true, you have to understand and accept it honestly. You have to be honest to yourself. That is the main point I'm trying to tell you. We are not to play about with ourselves and play about with our conditionings. We have to be honest and to get to our properties that are within ourselves. I'm not here to oblige you at all. There's no obligation. It's just like a catalyst, I would say. And you become the catalyst yourself once you get your realization. And you can do all that I can do. It's very easy and very simple. May God bless you all.
दुर्गा ஸ்ரீ மாதாஜியின் இந்த எளிமையான உரை, அடிப்படையான விளக்கங்கள் இவற்றை நாம் மீண்டும் கேட்கலாம். கேட்டு தேவையானவற்றை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது ஒரு சிறிது நேரம் பார்ப்போம். மீண்டும் நாம் அந்த தியான நிலையில் இருக்கின்றோமா என்று கைகளில் அந்த குளிர்ந்த நுண்ணதிர்வுகளை உணர முடிகின்றதா? இது ஒரு எளிமையான உயிருள்ள நிகழ்வு. உயிருள்ள நிகழ்வு தானாக நடப்பவை. ஸ்ரீ மாதாஜிக்கு எமது இதயபூர்வமான நன்றிகளை நாம் தெரிவிப்போம். தொடர்ந்து நம்மை வழி நடத்துவதற்கு அவருடைய உயரிய கருத்துக்கள், அருள் உரைகள் எமது அறியாமையை விளக்குகின்றது. எமக்கு மன தெளிவு தந்து நம்மை வழி நடத்துகின்றது. மீண்டும் நமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்து குண்டலினி அன்னையை எழுப்பி கவசமிட்டு இந்த தியானத்தை முடித்துக் கொள்வோம். முதலாவது தடவை இரண்டாவது தடவை, மூன்றாவது தடவை, கைகளை மெதுவாக கீழே கொண்டு வந்து 7 முறை கவசம் எடுத்துக்கொள்வோம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விஷுத்தி, ஆக்யா, சஹஸ்ரா. மீண்டும் 2 கைகளையும் கூப்பி வணங்கி இன்றைய தியானத்தை முடித்துக் கொள்வோம். எம்மோடு ஃபேஸ்புக் மற்றும் ஜூம் வழியாக இணைந்த அனைத்து அன்பர்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகள்.